குட் மார்னிங். இன்னைக்கு மார்னிங் நான் கொஞ்சம் லேட்டா தான் எழுந்தேன். எழுந்த உடனே ஒரு அடுப்புல சாதம் வச்சுட்டேன். சாதம் வேக ஆரம்பிச்சிச்சு. இன்னொரு அடுப்புல சாம்பார் வச்சுட்டேன். சாம்பாரும் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு நான் வீட்ல பாவக்காய் பொரியல் தான் செய்ய போறேன். சாம்பார் கொதிக்கிறதுக்குள்ள பாவக்காவ கட் பண்ணி வச்சுட்டேன். பாவக்காய் கட் பண்ணி வச்சுட்டு எல்லாருக்கும் தொண்டை சரியில்ல. எல்லாருக்கும் கோல்டு வீட்ல. அதனால குடிக்க எல்லாருக்கும் சுடு தண்ணி வச்சுட்டு பாவக்காய் பொரியல் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் பாவக்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். எண்ணெயிலேயே பாவக்காய் வதங்கினா தான் அதோட கசப்பு தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பாவக்காய் பொரியல் செஞ்சு முடிச்சதும் அப்புறம் பசங்களுக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டோம். தோசை சுட்டு கொடுத்தோம். அவங்க சாப்பிட்டு ஸ்கூலுக்கு ரெடியாகி கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வீட்டில் போய் மீன் எடுத்துன்னு வந்துட்டாங்க. மீன் குழம்பு அடுத்த வாரம்லாம் வந்து புரட்டாசி பிறக்க போகுது. நான்வெஜ் செய்ய முடியாது. இந்த வாரம் நான் செய்ய மாட்டேன் சொல்ல முடியாது. இந்த மீன் வந்து ஏரி மீன் தான். மீனோட நேம் வந்து என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் மீனை நல்லா உப்பு போட்டு வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். வாஷ் பண்ணுறதுக்குள்ளே குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. குழம்பு கொதிக்கணும். மீன் குழம்பு எனக்கு திக்காக வச்சா தான் பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே திக்காக தான் வைப்போம். மீன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்து நல்லா கிளறி விட்டுட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த மீனை எடுத்துகிட்டு வந்து மீன் குழம்புல போட்டு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி. மீன் குழம்பு இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் எனக்கு ஃபுல்லாகவே ரொம்ப வேலையாகவே போச்சு. இந்த நாள் வந்து ஃபுல்லாக வேலை தான். உங்களுக்கு இன்றைக்கி மார்னிங் எப்படி போச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.